வெல்கம் டு விபி கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கிராண்ட் பாக்கு கண்ணில் மண் தூவிட்டு போக போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் க்ரோ ஆகுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம வெளில பார்த்து சொன்ன மாதிரி ஆளையும் போட்டுருங்க. சரி, நம்ம டே 1 ஆரம்பிச்சிட்டு நம்ம வெளில பார்த்து ஆசையை கேட்க நேராக போய் கிராணியை கூப்பிட்டு கேட்போம். இந்த சவுண்டு விட்டால் தான் நம்ம கிராண்ட்பா வருவாங்க. கூப்பிட்டு கேட்டுருவோமா வெளில பச்சா? ஓ அப்படியா சார், நான் எல்லா டைமுமே ஒரே ஒரு வாட்டி கிராணி ஒன்று கொஞ்ச நேரம் பார்த்தேன். மட்டையை வச்சு ஓங்கி ஒரு அரை விட்டாங்க. ஞாபகத்தில் இருக்கா? விளையாட்டவங்கள. சரி, நம்ம சவுண்டு இருக்கோம். கிராண்ட்பா வராங்களாம் கொஞ்சம் பார்ப்போம். அவங்க வந்தானா நம்ம மேலே போய் டோர் எஸ்கேப் போய் திங்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். கிராணி வந்தாச்சு. ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேசுகிறோமே கிராண்ட்பா அந்த கேப்பில் கீழே போயிட்டாரு. நம்மளாம் கவனிக்கல. இல்லை டக் டேபிளில் ஹெலிகாப்டருக்குள்ளது மேலே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த கிராண்ட்பா சவுண்டு விட்டு கொஞ்சம் லைட்டாக கேட்டுச்சு. அதுதான் பயந்து மேலே வந்து விரைஞ்சி தேவையில்லை. வேற என்ன ட்ராயில் என்னதான் வச்சுருக்கீங்க? அதே மாதிரி கிராணிக்கு தெரியாம டோர் எஸ்கேப் எல்லா பொருளும் எடுத்து வந்துருவியா? லெக் பீஸ் தரப்போல நானே பொருட்களாக கண்டுபிடிச்சி நானே எடுத்து டோர் எஸ்கேப்பே பண்ணி ஒன்று இங்கே விட்டுட்டே போயிடுவேன். சரி, நம்ம அந்த பார்க்கணுமே ட்ராயில் பேட்லாக் கீ இருந்துச்சு. அது நம்ம கீழே டோருக்கு இந்த பூட்டு திறக்கிறதுக்காக தேவைப்படும். சரி, நமக்கு ஸ்டன் கன் கிடச்சாச்சு, ஆமும் கிடச்சாச்சு. நம்ம இந்த பெட்டுக்கு மேலே போட்டு டோர் லாக் எடுத்து கீழே சவுண்ட் விடுவோம். ஆமாம் வெளில பச்சா, உனக்கு லாஸ்ட் வரைக்கும் தரவே மாட்டேன். இப்போ கிராணி வருவா, அவகிட்ட கேட்டு உனக்கு வாங்கி தரட்டா? தெரியல, மூடு. சரி, நம்ம கிராணி வந்துட்டோம். நீங்க தான் இருக்கியா? பாட்டியை கெட்டி பிடிமா? நான் உனக்கு பேத்தியே கிடையாது, நான் உனக்கு கெட்டி பிடிக்கணுமா? சரி, நம்ம ஸ்டன் ஆமா எடுத்துருவோம். இப்போ நம்ம கிராண்ட்பா எங்கேருந்து வரான்னு பார்ப்போம். ஆக்டோபஸ்க்கு எற போடுவோம் அப்படின்னு எடுப்போம். நல்ல டிஸ்கோ டான்ஸ் ஆடுறால வேலை பற்றி தாத்தா கிட்ட கேட்க நானே உனக்கு சொல்லி தரேன். ஓகே, அந்த ஸ்டன் கேட் எடுத்து உன் மேலே சுட்டுறேன். நீயே கிட்ட ஆடிட்டு இருப்பேன். அந்த கேப்பில் கிராண்ட்பா கிட்ட அந்த சாவி எடுத்து திறந்து பார்த்தோம். உள்ள ட்ராயரில் டோர் ஹேண்டில் மட்டும் தான் இருந்து, அதுவும் தேவைப்படும். இதுக்குள்ளே மோஸ்ட்லி க்ரோபார் இல்லைன்னா ஃபியூவல் தான் இருக்கும். எப்போ க்ரோபார் கிடச்சிட்டு இந்த இடத்துல அப்படியே போவோம். இந்த சவுண்டுக்கு வருவாங்களா? கிராண்ட்பா நான் காணாமல் போகிற சேர்ந்து பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப தேவையான வரட்டும். வா, கட்டிங் பிளேயர். கட்டிங் பிளேயர் சொன்னேன். அவன் என்ன இந்த காய்கறி கட்டிங் பேட் சொல்லிட்டான். சரி, நம்ம இந்த ஒயர் கட் பண்ணிப்போம். இந்த கட்டிங் பிளேயர் எடுத்து மேலே போடுவோம். ஏன்னா மேலே ஒரு ஸ்லெண்டர் மேன் இருப்பான். அவனை சங்கிலி கட் பண்ணதுக்கு தேவைப்படும். ஆனால் ஸ்டன் கன் எடுத்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸ்லெண்டர் மேனை பார்க்க முன்னாடி நீங்கள் கிராண்ட்பா வேறு ஸ்லெண்டர் மேன் ஸ்லெண்டின் ஆக்கலாம் நீங்கள் ஒரு பேர் வச்சுருந்தீங்க, அது சொல்லுங்கள். நாங்கள் அதுலேருந்தே அதை கூப்பிட ஆரம்பிச்சிடுவோம். சரி, நம்ம ஸ்டன் கன் எடுத்து மேலே போவோம். நம்ம வெளில பச்சை ஏந்திரமா அமைதியாக இருக்குது. அது இங்கிலீஷில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டான். நான் சொன்னேன்ல கட்டிங் பேடுன்னு சொல்லிச்சுல, அதுக்கு வாவ். நம்ம ஹேண்ட் வீல் கிடச்சிட்டு பாதி கொஞ்சம் திங்ஸ் ஃபுல்லாக கிடச்சாச்சு. இனிமேல் நம்ம எஸ்கேப் பண்ணக்கு தான் போகிறோம். இந்த ராயலாக வெப்பன் கீ. வா, சூப்பர். சரி, நம்ம இந்த ஸ்டன் கன் அடித்து அதை அடிப்போம். வெளில பச்சை சிரிக்க. சாரி வெளில பச்சை, எதுக்கு அழுறீங்க? வெளில பச்சை அதான் சொன்னோம்ல வெளில பச்சா, நான் டோர் எஸ்கேப் பண்ணாலும் நீங்கள் விட்டுட்டு போயிருவேன். கிராணி உனக்கு நல்லா உன் காலை உடச்சி சமைச்சு போடுவாங்க. ஏன்னா நீ வெள்ளை பச்சையில் அந்த வெள்ளை காலை உடச்சி உனக்கே ஊட்டி விடுவாங்க. நீ அழகாக வாய் திறந்து சாப்பிடு.
அப்படியே வெள்ளை பச்சா அப்போ அங்கேயே போய் சாப்பிடு. நான் கிராணியை கூப்பிட்டு அவனுக்கு உங்கள் சாப்பாடெலாம் பிடிக்கல அதனால இவனுக்கு கொண்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஆமாம் நான் மோசம் தான். நம்ம கட்டிங்கில் இருக்க நல்லா ஓப்பன்லாம் பண்ணி பார்த்தோம். போட் ஸ்டீரிங் மட்டும் தான் இருந்துச்சு. நான் ஸ்டன் கன் எடுத்தேன். அந்த புல்லெட்டு போட்டு மறந்து போயிட்டேன். ஸ்டன் கன் எடுப்போம். சரி புல்லெட்டு போடுவோம். என்ன புல்லெட்டு போட்டாச்சு. சரி நம்ம கீழே போய் கிராணி வந்திருக்கானான்னு பார்ப்போம். அவனுக்கு மோஸ்ட்லி வந்திருப்பாளே மை கிராணி. பேச்சு எங்க மேலே இருக்கேனா நீ கீழே குதிச்சிடாத பாட்டினா பிடிக்கே. கிழவிக்கு சோலி முடிஞ்சி. பொணப்பட்டிலாம் தேவையில்லை. நம்ம செஞ்ச மேலே பூட்டி வச்சிருந்தால அதுலேயே போட்டுருவோம். கரெக்ட் பெல்ல பார்த்தா சரி அது கொண்டு இப்போ நம்ம கிராண்ட்பா எங்கேருந்து வரான்னு பார்ப்போம். வந்துட்டாரு. அதான் நான் இங்கே ஒழிஞ்சேன். சரி என்ன இங்கே வரல? ஏய் கிராண்ட்பா உன் பொண்டாட்டிங்க செத்து கிடக்கா. ஏய் கிராண்ட்பா. அவ கணக்கிட்ட ஒரே ஒரு லெக் பீஸ் கேட்டேன். அதெல்லாம் தர முடியாது என் பேர் எனக்கு தான் சொல்லி ஒரே இடக்க தினமும் சொல்லிட்டே இருந்தா. நானே போட்டு தரலாம் இருந்தேன். தேங்க்யூ பேத்தி நீயே போட்டு தர. ஏய் கிழவா நீயும் வெள்ளை பச்சை மாதிரி இருக்க. அது இருக்கட்டும் நீ இருக்கு என்னை பற்றி பேத்தி சொன்னேன். நான் உனக்கு பேத்தியும் கிடையாது நீ எனக்கு தாத்தாவும் கிடையாது. ஆமா வெள்ளை பச்சை உனக்கும் லெக் பீஸ் தர மாட்டா எனக்கும் லெக் பீஸ் தர மாட்டா. அடிச்சு வாய் முடுங்க. நான் நினைக்கிறேன் நம்மளை பேத்தி சொல்ல போல நம்ம வெள்ளை பச்சைன்னு சொல்லிட்டு இருக்குமோ. ஐயோ கிராண்ட்பா பார்த்தாரா இல்லை பார்க்கல. அவர் வேற கண்ணு தெரியல. மெதுவாக போய் எனக்கு ஸ்டன்கனோட ஆம் எடுத்து போட்டு நம்ம கிச்சனவை நைஸா எடுப்பாதான் கிராணி இல்லைல்ல. கிராண்ட்பா நான் இருக்கேன் உனக்கு கொள்ளு இருக்கு இல்லையா நான் கொள்ளுவேன். கிராண்ட்பா கொண்டு நம்ம இங்கே போய் அந்த டோர் ஹேண்டில் போட்டோம்ல அதை எடுக்கணும். நம்ம துப்பாக்கி இங்கே போட்டோம். அதை மறந்துட்டேன். வெப்பன் கீ மேலேருந்து அதை எடுத்து கிராண்ட் இப்போ வந்திருப்பா அவளையும் போட்டு தள்ளிட்டு தான் நம்ம மீதி வேலைலாம் பார்க்க முடியும். வெப்பன் கீ இப்போ யாருமே வந்திருப்பாளா? சரி வந்திருக்க மாட்டா. குடிப்போண்டா கைப்பில்லை உடையாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவா. சரி நம்ம வெப்பன் கீ எடுப்போம். ஏன்னா இந்த வெள்ளை பாய்ச்சி கடை பேசி நம்ம என்ன பண்ணனே மறந்துட்டோம். சரி வெப்பன் கீ அப்படியே எடுப்போம். எடுத்துகிட்டு இப்படி கீழே போவோம். அது வரைக்கும் என்ன இருக்குது? ஐயோ ஃபோட்டோ வர தள்ளி விட்டேனே இந்த சவுனுக்கு வந்துடுவாளோ. அது வரைக்கும் ஸ்பீடாக பண்ணிடுவோமே. இதுலேயும் எதுவுமே இல்லை. இப்போ எதுக்கிட்டா வச்சுருக்கீங்க இதில்? நான் ஒரு டைரியை தள்ளி விடுவோம். அப்போ தான் டோர் திறக்கும். இதோ திறந்துக்கிட்டு நம்ம இந்த வெப்பன் கீ எடுத்து அங்கே சவுண்ட் விடுவோம். வெள்ளை பச்சை சரி நான் புல்லட் போட்டு உங்க கையில தரேன். இந்த வெள்ளை பச்சை பிடிச்சிக்கோ. இருக்குல்ல அந்த துப்பாக்கி எடுத்து கொஞ்சம் கீழே போடு. அப்பதான் அவ வருவா. ஏய் லூஸ் வெள்ளை பச்சா கரெக்டாக அங்கே போடி அதை அடித்து கொண்டுட்டா. இல்லைண்ணா எடு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாருமே காவலை பச்சா தேங்க்யூ. சரி நம்ம போட் கீ இங்கே இருக்குது. அது தேவையே இல்லாதது. நம்ம கிராணி அழகாக கம்பச்சு ஊனிட்டுருக்கா. நம்ம கிராண்ட்பாவை கூப்பிடணும். அந்த பாட்டை கீழே தள்ளி விட்டோன்னா அது காது கேட்கும். கிராண்ட்பா எங்கே இருக்க? நான் சுற்றி முற்றி பார்க்க எங்கேயாவது வா கிராண்ட்பா. இந்த வர பாட் சவுண்ட் கேட்க நம்ம கிராணி எழுந்துட்டு போய் சிக்கன் திம்மோம். அஸ்கு புஸ்கு அப்புறம் உன்னை விட்டு சிங்கப்பூர் போடியாங்க. வெள்ளை பச்சா உனக்கு சிக்கன் தானே வேணும்? வெயிட் அண்ட் சி. நான் என்ன பண்ண போகிறேன், நான் அந்த துப்பாக்கியை ட்ராப் போட்டுட்டு அந்த பாட் எடுத்து கீழே போட போகிறேன். ஆனால் ஒரே ஒரு சிக்கல் போடும். பாட் எடுத்து கீழே போட்டு துப்பாக்கி கையில் எடுப்போம். ஓகே வெள்ளை பச்சா நீயே பிடிச்சிக்கோ துப்பாக்கியை. சத்தம் என் பாட் கீழே தள்ளி விட்ட மாதிரியே இருந்துச்சு. பேத்தி நீங்க தான் இருக்கியா? ஆமாம் வெள்ளை பச்சா நீ ஒரு ப்ரோ பிளேயர் தான். சரி நம்ம ஷார்ட் கன் எடுத்து புல்லட் தேடுவோம். எங்கே புல்லட் இல்லை, எங்கேயும் இல்லை. அப்போ எங்கே தான் நான் புல்லட் வந்துட்டு
கிராணி கிராண்ட்பா செல்ல ரூமில் இருக்கும். இப்போ நம்ம கிராணி கிராண்ட்பா சண்டைனால கிராண்ட்பா கீழே படுக்காரு நினைக்கேன் ஒரு டவுட்டில். சரி துப்பாக்கி எடுத்து போய் கீழே போடுவோம். நம்ம அந்த கேட் திறக்க ஒரு வீல் பார்த்தோம்ல, மேலேருந்து கீழே போட்டோம். அந்த வீல் எடுத்து கீழே போட்டு திறக்கணும். சரி நம்ம அதுக்கு மேலே ட்ராப் பண்ணிடுவோம். நம்ம இப்போ பேட்லாக் கீ எடுக்கணும். ஏன் தெரியுமா, இங்கே ஒரு பூட்டு இல்லை, இந்த பூட்டை நம்ம திறக்க பேட்லாக் கீ தேவைப்படும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா திரும்ப அந்த இடத்துக்கே வரேன். அப்பா கிராணி வரல. ஏன்னா கிராணி அந்த சைடுனா ஒரே ஒரு வாட்டி பார்த்தேன், அதான் வந்துடுவாளான்னு கொஞ்சம் பயம். பார்ப்போம் இந்த செக்யூரிட்டியில். இதில் இல்லை, இதில் ஃபுல்லாகவே இல்லை, இதில் இப்போ வரலன்னு நினைக்கேன். இதில் இல்லை, எங்கடி இருக்க வேணாம் அவ்வளோ, அப்போ தான் ஒன்று சுட முடியும். இதுலேயும் இல்லை. அப்போ போவோம். கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த தள்ளி விடுவோம். தள்ளி விட்டாலும் வரலையே. ஏன் வெளில பார்த்தா என் கூடயே வந்து கிராணியை வச்சு போட்டு தரலான்னு பார்க்க மந்திரவாதிக்கிறேன். வெளில பார்த்தா என்னது இந்த சத்தத்துக்கு காணவே இல்லை, இன்னும் வரவே இல்லை. எங்கே போனா? ஸோ நான் கஷ்டப்பட்டு இங்கே சொல்லிட்டேனே. திரும்பி போகலாமா? ஸ்டூலை தள்ளி விடுவோம். தள்ளி விட்டதே இன்னும் ஆளே காணும். எத்தனை வாட்டி தான் 2 வாட்டி தள்ளி விட்டாச்சு. எனக்கு காணும். எப்போ அங்கே தான் இருக்குது. ஒழுங்கா விழவே இல்லையே. திரும்ப தள்ளி விடுவோம். இப்போ தான் விழா மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே விழலை. அப்பா இப்போ கிராணி ஜஸ்ட் மிஸ்ஸு. கிராணி நம்மள போட்டு தள்ளியிருக்கோம். நம்ம வெளில பார்த்து சொன்ன மாதிரி கிராணி வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிராண்ட்பா தான் எங்கே இருப்பான்னு தெரியல. சவுண்ட் விட்டு வருவாரா? வரமாட்டாரே. நம்மளே தான் நம்ம தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. ஏய் கிராணி, உன் புருஷன் உங்களை அக்கறே இல்லை பார்த்தியா? செத்தாலும் வரமாட்டான். எங்கே அந்த சைடு வரானோ? இல்லை இந்த சைடும் வரலையே. இப்போ எங்கே இருக்கான்? கிராணி கொஞ்சம் வழியை மறைச்சிக்காமல் இல்லாமடி. நம்ம கீழே போய் தான் ஆகணும். அப்போ தான் கிராண்ட்பாவை கண்டுபிடிக்க முடியும். போவோம், இதுவாக போவோம். அப்போ தான் குறுக்கில் எதுவுமே வரக்கூடாது. சாமியே சொல்லணும். ஐயப்போ இந்த துப்பாக்கி எடுத்து ஒரு குறுக்கு நம்ம கிராண்ட்பா என்ன பண்ண இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுட்டு புல்லட் சவுண்டு அவன் மேலே பாயுது. எனக்கே சவுண்டு கேட்கல, அவனுக்கு மட்டும் அவனே வாயில் சவுண்டு விட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? சரி அதை விடுங்க. நம்ம பேட்லாக் கீ எடுத்து கீழே ஓப்பன் பண்ணணும். அதுவும் மேலே வீலெல்லாம் எடுத்துடணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இப்போ நடக்கக்குள்ளே போதும் நேரமாகும் போல இருக்கு. கொஞ்சம் ஸ்பீட் பவர் தந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி நம்ம இப்போ அந்த பூட்டை உடைப்போம். மேலே போய் வெயில் வேறு எடுத்துகிட்டு வரணும். சரி சரியாக இருக்குது. ரொம்ப நல்ல வேலை கிராணி வரல. ஏன் அதே மாதிரி நான் சோகமாக வயசில் பேசுகிறேன். திரும்ப மேலே போய் எடுத்துகிட்டு வந்து கீழே இங்கே தான் இருக்கு. நான் எதுக்கு வருத்தம் பண்ணும்? சவுண்டாக பேசுவேன். சரி இது நம்ம கீழே கொண்டு போகக்கூடாது. கிராண்ட்பா குறுக்கில் வராமல் இருக்கணும். இப்படி யாருமே இல்லை. ஓடுறா கைப்புள்ள. குறுக்கில் யாரும் வரக்கூடாது. ஐயோ குறுக்கில் எதுவுமே இருக்கா? அப்போ எதுவுமே இல்லை. சரி கீழே இருந்து வந்தாலும் வந்துடுவாங்க. இது திறப்போம். இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷமா. சரி படட்டும். என்ன காணவே இல்லை. எனக்கு ஸ்டெப் சவுண்டும் கேட்கல. இன்னும் வரவே இல்லையோ? ஐய போகலாமா வேண்டாமா ஒரே டவுட்டாக இருக்கே. போகலாமா வேண்டாம். போவோம். யாருமே இல்லையே. திரும்ப சவுண்ட் விடுவோம். அப்போ வருதான்னு பார்ப்போம். சவுண்ட் விட்டு வச்சு இப்போ நம்ம போவோம். ஸ்பீடாக போ. ஸ்டெப் சவுண்ட் கேட்குற மாதிரியே லைட்டாக ஃபீலிங் ஆகுது. காதில் வச்சு கேட்போம். இன்னும் சவுண்டு கேட்குது. எங்கே கிட்ட தான் இருந்த மாதிரியே இருக்குது. வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் காணவே இல்லை.
கிராணி கிராண்ட்பா அவனை காணவே இல்லை. இந்த கிராணி வருது பாருங்க, சவுண்ட் விட்டு இப்போ தான் கேட்கும். இல்லை ஐயோ, நம்ம பார்த்து ஓடு ஓடு. பேட்டி போன வாட்டி பாட்டி என்னமா அடி தந்துட்டேன். இந்த வாட்டி எங்கடி போன பேட்டி? இங்கே தானே இருந்தா பேட்டி. பேட்டி 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 காணும். பேத்திக்கிட்ட முடி வளருக்கு ஆயில கேட்கலான்னு பேத்தி காணாம போயிட்டா. போ கேள்வி, நான் உனக்கு பேத்தியும் கிடையாது, எனக்கு பாட்டியும் கிடையாது. பேச்சியாக தான் இருக்கணும். சவுண்டு மட்டும் கேட்கும், ஆளை காணும். மேலே போ. நம்ம கிராணி ஃபுல்லாக மேலே போனால் மட்டும்தான் இந்த சவுண்டு விட்டால் அவளை கீழே வர வைக்க முடியும். சரி, ஃபுல்லாக போயிட்டா. இப்போ நம்ம சவுண்டு விடுவோம். விட்டாச்சு. ஓடுறா கைப்பில். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ராப்பெல்லாம் வச்சுருக்கா. இவர் இங்கேயும் ட்ராப்பு. கிராணி எந்த போகிற ஃப்ரெண்ட்ஸ்? கிராண்ட்பாவை காணும். கிராண்ட்பா வெளில பார்த்து சும்மா இருக்க, நீ கிராண்ட்பான்னு கூப்பிடு. கிராண்ட்பா எல்லாரும் கூப்பிடணும். வாயேன் கிராண்ட்பா. எட்டி பார்ப்போம் கிராண்ட்பா வரான்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிராணி தான் வரா. ஓடுறா கைப்புள்ள. 2 பேரும் சுற்றி வளைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேத்தி, தாத்தாவை தேடி வந்திருக்கேம்மா. எங்கே போன பேத்தி? பேத்தி எங்கே போனாம்மா? தாத்தா தேடி வந்திருக்கேம்மா. தாத்தாக்கு ஒரு உமா கொடுமா. எங்கம்மா போன? நான் உனக்கு பேத்தியே கிடையாது, நீ எனக்கு தாத்தாவும் கிடையாது. 2 பேருக்கு லாஸ்ட்டு வார்னிங் தரேன். இந்த பேத்தி 2 பேர் அழிஞ்சிருந்தீங்க, கொன்றுவேன். 2 பேர் மேலே போட்டு ஃப்ரெண்ட்ஸ். பேத்திக்கு சத்தம் மட்டும் கேட்க ஆளக்கானும். என்னை பார்த்து இப்போ தான் பேத்தின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நான் நல்ல ஐடியா தான். நீ இனிமேல் வெள்ளை பச்சை பார்த்து பேத்தின்னு சொல்லு. எனக்கு வெள்ளை பச்சை பிடிக்காது. எனக்கும் வெள்ளை பச்சை பிடிக்க. நீ தான் எங்களுக்கு பேத்தி. ஐயோ கடவுளே, நீ எனக்கு தாத்தா கிடையாது, நான் உனக்கு பேத்தியும் கிடையாது. சரி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப்பில் மட்டும் பேத்தி பாட்டி தேடி வந்துட்டியா? சொன்னோம்ல ரொம்ப பாசம். டே 1 இந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இது என்ன புதுசாக வருது? ஆமாம் பத்தி, அவனு இங்கே வந்துட்டானா? இல்லை இருக்கட்டும், அவன் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவன் பேர் என்னன்னா, அவன் பேர் தான் காட்டுப்பூச்சி. நான் தான் உங்கள் காட்டுப்பூச்சி. ஹாய் வணக்கம். நாங்களும் இனிமேல் உங்களை கிராணிக்கு நானும் வருவேன். வேற நம்ம ஜெயிலில் தலைவர் நான் தான் புதிச்சு வச்சிருக்கேன். அது யாருக்கும் தெரியும். காட்டுப்பூச்சி இப்போ என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்லலையே. அதை விடுங்க, கிராண்ட்பால போனாரு. கிராண்டியால போடுப்புற. சரி விடுங்க, அவனை விடுங்க. சரி, நம்ம கிராண்ட்பா மேலே போயாச்சு. நம்ம போய் க்ரோபர் எடுத்து அந்த கதவு திறக்கணும். கதவுல அந்த பிளாங்க பண்ணணும். அந்த சவுண்ட் விட்டு வருவாங்க நினைக்கேன், ஐ கெஸ். மேடம், நீங்க என்ன வெள்ளை பச்சை குடியாங்க பாட்டரா விளையாண்டுருந்தீங்க. எப்படிதான் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ. கெஸ்னா யோசிக்கிறது, வெள்ளை பச்சா யோசிக்கிறது. உங்கள் 2 பேர் சண்டையை விடுங்க. இப்போ நம்ம பிளாங்க இது பண்ணணும். நான் ஒரு அழகன். போய் பாத்ரூம் போய் நம்ம முகத்தை பார்ப்போம். நான் ஒரு அழகன். நீ அழகனே கிடையாது, பிச்சைக்கார பையன் உள்ள. நீலாம் முன்னாடி நரோட்ல இருந்த, நான் உன்னை காப்பாற்றி ஒரு கல்யாணம் பண்ணேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு லைஃப் இருந்திருக்கு. கிழிச்சா நான் உனக்கு கல்யாணம் பண்ண சொன்னேன். நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நான் என் மண்ணுக்கு முடியலாம் போயிட்டு. சாப்பாடு போட்டுட்டு அப்படியே போறேன். நீ எங்க போகிறது? நானே போறேன். சாப்பாடு போடுவோம். உங்க 2 பேர் சண்டைக்கு நான் போய் பிளாங்க உடச்சிட்டு வந்துடுவேன். ஐயோ, ஃபோட்டோ சவுண்டு கேட்டுச்சா? இல்லை
உனக்கு பேரே இருக்கா சப்போர்ட்டுக்கு? எனக்கு என் ஆக்டோபஸ் ஃப்ரெண்டே இருக்கா. அதை விடு. பேத்தி இங்கதான் இருக்கியா? இங்க வாமா. பாட்டி தேடுறாங்களாமா. வாமா, இந்த படிக்கிறது என்ன? எங்க போனா? பேத்தி எங்க போனாமா? பாட்டி ஒன்று தேடுறாமா. வந்துடுமா செல்ல பாப்பா. ஏய் கேள்வி, உன்னை போன வாட்டி லாஸ்ட் வார்னிங் தந்தாச்சு. இனிமேல் பீத்தின்னு சொன்ன ஷார்ட் கன் டப்பு டப்புன்னு உன் மண்டில் அடிச்சிடும் பார்த்துக்கோ. ஆமா கேள்வி, என்னோட மேடம் கிட்ட வாழாம தொலைச்சிருவேன். அல்லாத காட்டுப்பூச்சி அடுத்தடி வா. ஆனால் இவனுக்கு வாயை பொத்தி வச்சிருக்கேன். ஓகேண்ணா? இல்லை வேலை பச்சை 2 பேருமே எனக்கு ஒன்று தான். சக்கரையால என்ன செஞ்சவனே, என் பசி தீர்க்க வந்தவனே, வெள்ள பாச்சாவே. அடைச்சி வாயமான ஓமல் என்ன பாசம். நம்ம அந்த ட்ராப்பில் தப்பிக்கணும்னா நம்ம இந்த பெட்லேருந்து அந்த பெட்டில் தாவி தான் வர முடியும். இவன் இங்கேயும் ட்ராப்பு. நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்ச மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய். உனக்கு உருப்பட வேலையே தெரியாது. நான் உன்னை அந்த பேச்சு பார்த்துக்கொண்டேன்னா நீ தப்பிக்க விட்டுட்ட. அப்ப நீ மட்டும் என்னடி பண்ணிட்டு இருந்த? நீயும் தப்பிக்கதான் விட்ட. மேல சத்தம் போனேன். என்ன பண்ண முடியும்? ஆமாம் பாய்.